ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுவும் பன்னீரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். குழந்தைங்க எல்லாமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பாக்கெட் பன்னீரை இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. ஒரு பன்னீருமே இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக துருவியாச்சு. இதே போல் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு தான் துருவணும். இப்போ இதையுமே துருவியாச்சு. இப்போ இதில் நீங்கள் கொஞ்சம் போல் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கஸ்தூரி மேத்தி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் போல் காரத்துக்கு மிளகாய், 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க, கூடவோ குறைச்சோ. இப்போ இதை சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இது பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பிரெட் க்ரம்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ப்ரெட்டை பிச்சு போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இதையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் இந்த பன்னீரில் இருக்கிறதும் இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியுமே போதுமானது. இப்போ அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மைதா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை கலந்துடுங்க. இதை இப்போ தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக பிரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பேம்பூ ஸ்டிக்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது இப்படியுமே செய்யலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். இப்போ இந்த மாதிரி பேம்பூ ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ கொஞ்சமாக இந்த பன்னீர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு இப்போ இந்த பேம்பூ ஸ்டிக்கை இதில் வச்சுடுங்க. இது ஒரு கபாப் டைப்பில் நம்ம பண்ணும்போது குழந்தைங்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் இது ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம பன்னீர், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொன்றுமே செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இந்த ஸ்டிக்கை நடுவில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் கபாப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ரெடியான இந்த எல்லா பன்னீரையுமே நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை பெரட்ட போகிறோம். அதுக்கு இப்போது இதை ஒன்று எடுத்துட்டு இந்த மைதா கலவை இருக்குது இல்லையா, இதில் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி இதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பிரெட் க்ரம்ஸில். இது கொஞ்சம் வேலை தான். ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ மெனக்கிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கோட்டிங் போனாலும் சரி, இல்லைனா இன்னொரு கோட்டிங்கும் நீங்கள் கொடுக்குறீங்கனாலும் இதே மெத்தட் தான். இதே மாதிரி இந்த மைதா கலவையை இதில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 வாட்டி கோட்டிங் கொடுக்கும்போதும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். இதே மாதிரி நான் 2 கோட்டிங் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆகாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால்
இது இது பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒவ்வொரு பன்னீரை இதுலேருந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எடுத்தோடனே திருப்பி போட்டுடக்கூடாது, ஏன்னா இது உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பரட்டி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டு வேக வைக்கணும். அதே சமயம் பன்னீர் உடஞ்சிடவும் கூடாது. இந்த மாதிரி பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் ஆகணும், நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை எல்லா பக்கமும் இந்த மாதிரி பரட்டி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பசங்களுக்கு சூடாக சர்வ் பண்ணிடலாம். மீதி இருக்கிற இந்த பன்னீரையுமே நான் இதில் சேர்த்து இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு வந்து ஒரு பன்னீரை வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் சாஸ் வச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கார சட்னி, புதினா சட்னி அந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து சாஸ் வச்சு தான் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.